நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பக்கம் நான் வரணும்னு நினைக்கிறேன். அதாவது லைஃப்பில் ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கெட்டவன் நல்லா வரலாம், நல்லவன் கெட்டு போயிடக்கூடாது அப்படிமா. நல்லா இருந்தவங்க கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை இல்லை. ஐ would like to talk to some of the gentlemen here. இங்கே இவங்கள்ட்ட கொடுங்க. நான் ஒரு கம்பெனி வச்சுருக்குங்க. இப்போ வந்து காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உழைச்சா தான் ஒரு ரூ. 600 700 சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி ரூ. 600 700 சம்பாரிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த ஒரு தொடர்ந்து ஒரு 3 வருடமாக 3 மணி நேரம் கரண்ட் இருந்தது. 3 மணி நேரம் கரண்ட் கட் ஆகிட்டு இருந்தது. இப்போது 6 மணி நேரம் ஆச்சு. இப்போ 14 மணி நேரம் 15 மணி நேரம் கரண்ட் போய் என்னுடைய குடும்பம் வந்து இன்றைக்கி நடுத்தெருவில் வர சூழ்நிலைக்கு வந்துட்டுருக்குது. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 2 குழந்தைங்க. இப்போது ஒரு ஜாப் ஆர்டர் எடுத்து பண்ணக்கூடியவர்னா ஒரு ரீசலை போல் பணம் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஆமாங்க. தேவையான அளவுக்கு. இப்போது வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது இந்த பணம் இல்லாததுனால? இப்போ நான் மாதம் வந்து ஒரு 15,000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 15 ரூபா நான் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ இந்த 15 ரூபாய் வந்து நான் 12 மணி நேரம் உழைச்சா மட்டுமே என்னால் 15,000 ரூபா கொடுக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 6 மணி நேரம் உழைக்க முடியும். இல்லைன்னா அதுலேருந்து 4 மணி நேரம் தான் இந்த மாதிரி உழைக்க வேண்டியது இருக்குது. இந்த 4 மணி நேரம் உழைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபா 350 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சு தான். இப்போ இது எல்லாம் பார்த்து போட்டு நான் இந்த எப்போ 15,000 ரூபா கொடுத்துட்ருக்கிறவனி ஏன் இந்த வந்து 4,000 5,000 மட்டும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா 2 குழந்தைகளை வச்சுட்டு படிக்க வச்சுட்டு எப்படி நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியும்னு சொல்லி 2-3 டைம் சாதாரணமாக பேசி பார்த்தாங்க. குழந்தைய வேனில் அனுப்பிட்டு இருந்தேன். சரி வேண்டாங்க, நம்ம வந்து காலையில் வந்து நீங்கள் ஒருத்தர் கூட்டிகிட்டு போங்க, சாயந்தரம் நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இப்போ இது நமக்கு குறைச்சிட்டு வர்றதுனால மறுபடியும் பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம எந்த வகையிலையும் உழைச்சாகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நானும் ஒரு கோழிக்கடை வச்சுருக்கேன். அவங்களுக்கு ஒரு கோழிக்கடை போட்டு சண்டே ஆனால் 6 நாள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு 7வது நாள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா மறுச்சு நாள் சாயந்தரம் சண்டே 4 மணி வரைக்கும் அவங்க கோழி வெட்டிட்டு தான் வருவாங்க. ஒரு 2 மாதமாக இந்த வேலை வேண்டான்னு சொல்லி போட்டு ஒரு மம்முட்டியாலாக போயிட்டு இப்போ 450 ரூபா டெய்லி சம்பாரிச்சிட்ருக்குங்க. மண் வெட்டுறது, மண் வெட்டுறது, அந்த கலவை கழிச்சு கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி கூட மாடு இந்த மாதிரி ஒர்க் ஷாப் வச்சதுனால தெரிஞ்சவர்கிட்ட போய் சரி இது வெளியே தெரிய வேண்டாம். என் மனைவிக்கே வந்து நான் போய் 1.5 மாதம் கழிச்சு தான் இதே 15,000 ரூபா எனக்கு கொண்டே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கம்பெனி நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன். இப்போ உங்கள் மனைவிக்கு தெரியுமா அந்த வேலை தான் பார்த்து? இப்போ தெரியும். ஸோ ஒரு கம்பெனி முதலாளியாக இருந்தவர் ஜாப் ஒர்க் எடுத்து செஞ்சுருந்தவர் தினக்கூலியாக மாறி தினக்கூலியாக தான் போயிட்டுருக்கு. 2 லேத்து வச்சுருக்குங்க. எங்கிட்ட 3 பேர் வேலை செஞ்சாங்க. தீபாவளின்னு ஒன்று வந்தது, அன்னைக்கு நான் கோமாளியான. அவன் வீட்டில் இருக்கிற 2 குழந்தைகளுக்கு துணிமணி எடுக்கிறதுக்கு கூடி போனஸ்ன்னு ஒன்று கொடுக்கறதுக்கு கூடி என்னால் முடியல. இப்போ ஏங்க நீங்கள் நான் உங்கள்கிட்டயே வேலை செய்கிறேன்னு எனக்கு ஒரு 1000 2000 துணி எடுக்கிறதுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்படி இருந்தும் எங்கள் கம்பெனியில் பார்த்திங்கன்னா பிசுறு இந்த மாதிரியெல்லாம் உழுகும். அதனால் அந்த இதை வச்சு ஒரு பிசுறு கடையில் ஒரு 5,000 ரூபா அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கி அந்த வேலை செய்கிறவங்களுக்கு 2,000 3,000 கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து தீபாவளி அன்னைக்கும் நாங்கள் கறிக்கடை போட்டு எல்லாரும் வீட்லேயும் துணிமணி போட்டு சந்தோஷமாக இருந்தேன். நானும் என் மனைவியோ தீபாவளி அன்னைக்காலும் கறிக்கடையில் நின்று கோழி வெட்டிட்டு வந்தோம். நான் மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் இருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கெல்லாம் ஒரு சாப்பை சாத்திட்டு ஒவ்வொருத்தரும் காலையில் 10 மணிக்கு பெயிண்ட் டப்பாவை எடுத்துட்டு 300 ரூபாய் 250 ரூபாய்க்கும் வேலைக்கு போயிட்டுருக்கேன் இன்றைக்கி. பிரகாஷ் அவர் பேசும்போது நீங்கள் எழ ஆரம்பிச்சிட்டீங்க பிரகாஷ். ஏன்னா நானும் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவன். நானும் எங்கிட்டையும் ஒரு 4 பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னோட ஒரு மாத வருமானம் 18,000 ரூபாலேருந்து 20,000 ரூபா அப்படி இருந்தது. ஒரு ஆக்சிடெண்ட் ஆனேன். என்னால் மோட்டர் வைண்டிங் தொடர்ந்து பண்ண முடியல. அதனால் ஒரு மொபைல் கடை ஒன்று வச்சேன். மொபைல் கடை வச்சு திருப்பூர், நான் கல்யாணம் பண்ணது வந்து திருப்பூரில். நான் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆன 2 தங்கச்சி இருந்தாங்க. 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த பீரியட்ல எல்லாம் நல்லா பண்ணிட்டேன். திருப்பூர் வந்து என்னை சும்மா விடல. திருப்பூரில் டையிங் பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சு. திருப்பூரில் 100% மக்கள் அங்கே இருந்தாங்க. அந்த டையிங் பிரச்சனை அந்த பிரச்சனை ஆரம்பிச்சோன்னே ஒரு 30% மக்கள் இல்லை அந்த ஏரியாலேயே இல்லை. கடையும் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலான்ட்டு சரி மறுபடியும் ஒரு கடையை விட்டுட்டு கடைக்கு வாடகை கட்ட முடியாத சுச்சுவேஷன். கடையில் இருக்க பொருள் எல்லாத்தையும் 4 மாதம் வாடகை, ஒரு மாதத்துக்கு 4,000 ரூபா, 4 மாதம் வாடகை, கடையில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டேன். இன்றைக்கும் அந்த பில்டிங் ஓனர் என்னை பார்த்தாருன்னா சட்டையை பிடிச்சி காசு கேட்பார்.
பொருள் இருக்கு. ஆனால் அந்த பொருள் வந்து நான் கொடுக்க வேண்டிய வாடகைக்கு ஈடாகாது. இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ நான் வந்து கரூரில் டைல்ஸ் ஒட்டுற வேலைக்கு போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என் சம்சாரத்துக்கு இது வரைக்கும் தெரியாது. 1 மாதத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், என் பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு காசு இல்லை சார். இப்போ நான் வந்து தனி கொடுத்தனமெல்லாம் இல்லை, எங்கேயும் போய் இல்லை. இப்போ என் சம்சாரம் எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கா. அப்படி நான் வெளியூர் வேலைக்கு போய் தங்கி வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் கல்யாணம் பண்ணும்போது என் மனைவி போட்டு வந்த நகைன்னு பார்த்தீங்கன்னா 5 பவுன். என் குழந்தை ஒன்று இருக்குது, பொண்ணு 1.5 வயசு ஆச்சு. என் பொண்ணுக்கு பிறந்தப்போ அவங்க அம்மா வீட்டிலேருந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து போட்ட நகை 1 பவுன். இன்றைக்கி என் பொண்ணுக்குன்னு ஒரு சொட்டு கம்மல் தங்கல் எதுவுமே இல்லை, எல்லாமே பேங்க்கில் இருக்குது, அடமானத்தில் இருக்குது. நான் இங்கே வர்றதுக்கே 500 ரூபா கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். திரும்ப மீண்டு வந்துட முடியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லை கண்டிப்பாக சார், மீண்டு வந்துடும். இல்லை நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். கல்யாணம் பண்ணி நமக்கு ஒரு பொண்ணு நம்மளை, ஏன் இந்த விஷயமே வந்து மாமியார் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு. எனக்கு வந்து அந்த வேலைக்கு போகிறது கேவலம் இல்லை, எனக்கு அந்த வேலைக்கு போகிறது கேவலம். இந்த மூலிமா 4 பேர் கேட்கும்போது இன்னும் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கம்பெனி ஓனர்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த பையன் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு அவங்க நினைக்கிறவங்க நினச்சிட்டு போகட்டும். என்னோட கஷ்டம் என்னோட போகட்டும். நான் இன்றைக்கி டைல்ஸ் வேலைக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 450 ரூபா சம்பளம், சாப்பாடெல்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க, ரூம் கொடுத்துட்றாங்க. நான் 3500 ரூபா என்னால் சம்பாதிக்க முடியும். உங்கள் பேச்சிலே ஒரு தெளிவும் திருத்தமும் இருக்குது, உங்கள் நம்பிக்கை தெரிக்குதுங்க. இல்லை சார், நான் உண்மையை சொல்கிறேன். கடன்னால நான் சூசைட் பண்ணுற அளவுக்கெல்லாம் போனேன். கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபா கடன் இருக்கு எனக்கு. சார்ட்ட கொடுங்க. செல்வம் அப்பாவுக்கு வந்து ஒருத்த கை இல்லை. அப்போ ஒருத்த கையிலன்னா அம்மா வந்து களை எடுத்து ஏதோ நாங்கள் வந்து 5 பேர் குழந்தைங்க சார். 5 பேரில் வந்து 3 பேர் பசங்க, 2 பேர் பிள்ளைங்க. அப்போ 5 பேர்த்தில் மூத்தாள் நான் தான் சார். சரி, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா எல்லாம் சேர்ந்து சரி ரொம்ப பசங்கள்லாம் கொஞ்சம் பெரிய வயலில் ஆகிட்டாங்க, ஒன்றும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 2 குமர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொந்த இடத்துலேயே கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சரி நானே ஒரு சின்ன மிஷினாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு மிஷின். ரொம்ப எனக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பக்கம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் என்னைய ஒரு பொட்டை பையனு, என்னைய ஒரு அவாண்டமான பழி. அப்போ இப்படி ஒரு சூழலில் ரொம்ப வந்து கஷ்டம், 1.5 லட்ச ரூபா கடன் வந்துருச்சு. அப்போ இதை வாங்க இப்படி கொடுக்க போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இடையில பொண்ணுக்கு வந்து 5 வயசு எல்கேஜி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன மயக்க மாதிரி வருது பிள்ளைக்கு. இப்போ மயக்க மாதிரி வரும்னா என்னன்னு எனக்கே ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ கூப்பிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி மயக்கப்பட்டு கீழே வந்துருச்சு, தூக்கிட்டு போய் கையில் 10 காசு இல்லை, என்ன பண்ணுறது? சரி ரைட்டு, அதோட அன்றைக்கி பிரச்சனை முடிஞ்சு வச்சு அதோட விட்டாச்சு. அப்புறம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள் என்ன ஒன்று, சரி பாப்பா போய் மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் ஒரு 100 ரூபா எடுத்து மீன் வாங்குற கடையில் போய் மீனை வெட்டிட்டு 100 ரூபாய் கொடுத்துட்டு 10 ரூபா தருப்பாங்க. தெரியும் பாப்பாவுக்கு இந்த பிரச்சனை சொல்லி இது சட்டையை போட்டு முன்னாடி வச்சு மறைச்சிக்கிருந்தேன். அப்படியே கால் வலி சரிக்கு கீழே விழுந்துச்சு. என் கையில் 10 ரூபா இருக்குது, நான் என்ன ஒன்று அதோட நான் எக்ஸல் வண்டி அந்த வண்டிக்கு முன்னாடி எப்படி தூக்கி போட்டு சரி அதுக்கு பேச்சு மூச்சில் அந்த மீன்கள்லேயே தண்ணி கொடுத்தாங்க, குடிக்க வச்சுட்டு அப்படியே வண்டியில் தூக்கி போட்டு என்னங்க ஆச்சு பாப்பாவுக்கு அன்னைக்கு வந்து ப்ராப்ளம் அன்றைக்கி வந்துச்சு. சரி ரைட்டு விடுங்க, எங்கள் காசு இருந்தால் கொடுங்க போயிட்டு இருந்தேன். என்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது, நான் என்ன பண்ண முடியும்? நான் இப்போ வீட்டுக்கே சரியாக போகிறதில்ல சார். 4 நாளாக வீட்டுக்கு கம்பெனிலே படுத்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் வந்து எனக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரில. சரி நான் பொழப்பு பண்ண முடியாது, கம்பெனி இழுத்து மூடிட்டு அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா இதுக்கு போய்ட்டு செக்யூரிட்டி வேலைக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது அப்போ எல்லாம் என் நண்பர்கள்லாம் என்ன சொல்வா, இந்த மாதிரி நீ வந்து ஒரு 2 பிஸ்னஸ் போட்டிருக்க, உன்னையும் நம்பி 2 பிள்ளையும் இருக்குது, நீ இந்த மாதிரி செக்யூரிட்டி வேலைக்கு போறியா அப்படின்ட்டு அவங்க சரி வேணாம் அவனுக்கு குடும்ப கஷ்டம்னு இருக்குல்ல, என்ன ஏன்ட்ட கேட்கலாம்னு சொல்லி அவங்களும் 1000-2000 கொடுத்து உதவுனாங்க. நீங்கள் இந்த செக்யூரிட்டி வேலைக்கு போகிறது வீட்டுக்கு தெரியுமா? இல்லை சார், அவங்க வீட்டில் இல்லை, அவங்க அந்த இந்த பிரச்சனைனால அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு குடும்பத்தை உருக்குலைச்சி போகிற அளவுக்கு பொருளாதாரத்துக்கு வலு இருக்குல்ல. பெரும்பாலான நேரத்தில் பொருளாதார பிரச்சனை வீட்டுக்குள்ளே வர்றப்போ சில லேடிஸ் புரிஞ்சுக்கிறாங்க, சில லேடிஸ் ஹஸ்பண்டை ப்ளேம் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்களால் அழ முடியறதில்ல. ஒரு கட்டத்தில் அவங்க அழுகையில் ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. ஐ ஃபீல் ஸோ பேட் ஃபார் யூ.